இந்த வீடியோட அம்மா, இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போலாம். கேரளா வந்து ஒரு ஒரு குட்டி கிராமத்தில வந்து வாங்கிட்டு வந்தாங்க தேவதாசினியும், அவங்களோட பேத்தியும். அந்த ஊர்ல ரோடு கான்ட்ராக்டர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்க வராரு. வந்து அங்க உள்ள மக்கள்லாம் பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் தேவதாசினியும் வந்து அவங்க பேத்தியும் பார்த்து மொறச்சு பார்த்துக்கிட்டே வந்து போறாரு. அவங்கள பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊர்க்காரங்களுக்கு வந்து இதுல வந்து சந்தேகம் வருது. அப்புறம் தான் வந்து தெரிய வருது, வந்தவர் வந்து ரோட் கான்ட்ராக்டர் கிடையாது. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்னு சொல்லிட்டு. அந்த சின்ன குழந்தைய பத்தி விசாரிக்க வந்திருக்காரு. ஏன்னா வந்து அந்த சின்ன குழந்தைய வந்து இவங்க வந்து தூக்கிட்டு வந்துட்டதா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு. இது ஃப்ளாஷ்பேக்ல வந்து போனா வந்து, ஒரு பணக்காரங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து குழந்தைக்காண்டி வந்து வாடகை தாய் மூலமா வந்து பெற்றெடுக்க சொல்றாங்க. வாடகை தாய் மூலமா பெற்றெடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தையால வந்து கேட்க முடியாதுன்ற தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வேணான்னு வந்து சொல்றாங்க. இதனால வந்து அந்த வாடகை தாய் வந்து ரொம்ப வந்து டென்ஷன்ல வந்து இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க முடியல. ஒரு நாள் வந்து அந்த வாடகை தாய் வீட்டுக்கு வந்து நம்ம தேவதர்ஷினி வந்து அங்க வராங்க. அங்க வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கூடயே வந்து இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வாடகை தாய் வந்து அந்த குழந்தைய வந்து யாரு அந்த குழந்தைய பெற்றெடுக்க சொன்னாங்களோ, அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வந்து விடுறாங்க. தேவதர்ஷினி அங்கேருந்து போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு பஸ் ஏறி வந்து கிளம்பி வந்து கேரளாவுக்கு வந்து வந்துடுறாங்க. கேரளாவுக்கு வந்து மட்டும் இல்லாம வந்து அங்கேருந்து வேற ஊருக்கு வந்து கிளம்பி கேரளாலயே வந்து ஒரு மலைவாசை மலைப்பகுதிக்கு வந்து வந்துட்டாங்க. ஆனா தேவதர்ஷினிக்கு வந்து ஒரு தீராத நோய் இருக்கு. ஹார்ட் வந்து பிளாக்கேஜ் வந்து இருக்கு. அவங்க எப்ப வேணாலும் சாகலாம். இப்படிதான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது வந்து அவங்க ஹார்ட் வந்து பிளாக் ஆயிடுது. அங்க ரோட்லயே வந்து விழுந்து வந்து செத்துட்டாங்க. அந்த குழந்தை வந்து அனாதையா வந்து ரோட்ல நிக்குது. அப்ப அந்த போலீஸ் ஆஃபிசர் வந்து அந்த குழந்தைய வந்து தத்து எடுத்துட்டு வந்து போயிடுறாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.